உதயநிதி பேசினார்ல, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு அம்மா வந்து ஐயா டாஸ்மாக மூடுங்கய்யான்றாங்க. அது எவ்வளோ ஒரு ஏழை தாயோட குரலுங்க. குடிச்சிட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் அட்டூழியம் பண்ணுறானுங்க. எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வருது, எத்தனை இளம் விதவைகள்னு காது வரைக்கும் வாய் கிழிகிற அளவுக்கு கனிமொழி பேசுனாங்கல்ல. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த பிரச்சனையை உதயநிதி எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா? அந்த அம்மா வந்து டாஸ்மாக மூடுங்கன்றாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? அம்மா நாங்கள் பார்க்குறோம்மா, கவனத்தில் வச்சுக்கிறோம்மா, உடனே மூட முடியாதுமா, ஆனால் நிச்சயமாக இதை தலைவர்கிட்ட சொல்கிறேன், சிஎம் கிட்ட சொல்கிறேன், நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை பரிசீலிப்போமா, அதோடு விட்டுருங்களா? அதுதானே ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. நீ ஓட்டு கேட்க போகும்போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னது டாஸ்மாக் மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் எனக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த நாளே முதல் கையெழுத்து டாஸ்மாக் மூடுறேன்னாரு. ஓட்டு போட்டிங்களா? இப்போ வந்து மூடுன்றீங்க. திஸ் இஸ் இஸ் ரிப்ளை. அப்போ இது எதுலேருந்து வருது? 440 நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற அந்த இருமாப்புலேருந்து வருது. அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த நேரத்துலையும் தேர்தல் முடிவுகள் மாறலாம். இதெல்லாம்